வள்ளி மணவாள பெருமாளே, வள்ளி மணவாள பெருமாளே, வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா. அனைவருக்கும் நன்றி. சிறப்புமா, நன்றி. மிகச்சிறப்பு, அற்புதமான ஒரு முருகனுடைய திருப்பாடலை பாடி தொடங்கி இருக்கின்றீர்கள். அடுத்ததாக கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களை தலைமை உரை ஆற்ற வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்களம்மா. நன்றிம்மா, நன்றி. வணக்கம். அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தின் நிறுவன மிகச் சிறப்பாக இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இணைப்புரையாளராக இருந்து இதை ஊக்கமூட்டி ஆக்கமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர் செல்வன் ஐயா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் பொறியியலாளர் அசோகன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்புரையாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அம்மையார் தேன்மொழி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அழகானதொரு திருப்புகழை மிக அற்புதமாக இங்கே இறைவணக்க பாடலாக பாடி தந்திருக்கக்கூடிய அன்பு பேருமதிப்பிற்கும் உரிய சங்கரி அம்மா அவர்களுக்கும், எவாஞ்சலின் ஐயாரம் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய தேன்மொழி அம்மா அவர்கள், நம்முடைய சரஸ்வதி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு தளங்களிலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் முதலாக உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் சார்பிலே நடைபெற்ற காமத்துப்பால் அரங்கிலே பங்கு பெற்ற 40 சர்வதேச பெண்களுள் இவரும் ஒருவர் என்பது ஒரு சிறப்பான பெருமிதம். அந்த வகையிலே அவர் பல தளங்களில் பங்கு பெற்று சூரிய தொலைக்காட்சி முதல் மதுரை தமிழ்ச்சங்கம், நெல்லை மாநகர தமிழ்ச்சங்கம், இன்னும் பல்வேறு இடங்களிலே தொல்காப்பிய ஒருங்கிணைப்பு, பல்வேறு இலக்கியங்களின் ஒருங்கிணைப்பு இவற்றையெல்லாம் நடத்தி கொண்டு இருப்பதோடு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இருந்து சமீபத்திலே நம்முடைய திருவள்ளுவர் இருக்கை சேயோன் அவர்கள் நடத்திய மிகப்பெரியதொரு மாநாடு, அந்த மாநாட்டிற்கு முன்னெடுத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த மாநாட்டின் வெற்றிக்கு காரணமாக இருந்த 40வது ஆண்டு விழாவை நடத்திய அந்த மாநாட்டில் 40வது மலர் வெளியிடுவதற்கும் பேருதவியாக இருந்த நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தேன்மொழி அம்மா அவர்கள் இங்கே வெற்றி வேர்க்கை என்ற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிறார்கள். 12ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த நீதி நூல்களுள் நீதி நூல் கொத்து என்று சொல்லக்கூடிய வகையிலே வெற்றி வேர்க்கை, கொன்றை வேந்தன் மற்றும் ஆத்திச்சூடி, நல்வழி இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து சொல்வார்கள். ஆனால் அவற்றினுடைய கால வேறுபாடுகள் குறித்து பலவிதமான சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த நீதி நூல்களிலே ஒரு நூலாக இருக்கக்கூடிய வெற்றி வேர்க்கையை பற்றி சின்னஞ்சிறு வகுப்புகளிலே நாம் படித்திருக்கிறோம். அவற்றை மீண்டும் அம்மையாருடைய திருவாயால் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். மிகச்சிறந்த கருத்துக்களை கூறக்கூடிய சுருக்கமான சில சீர்களிலே அருமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி நூல் அது. அந்த நூல் பற்றி அம்மையார் அவர்கள் இங்கே பேசுவதை நாம் கேட்டு மகிழ்வோம் என்று கூறி அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று இந்த தளத்திற்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா அவர்கள் மிகச் சிறப்பானதொரு தலைமை உரையாற்றி ஆற்றியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்முடைய
தேன்மொழி மதிப்புறு முனைவர் தேன்மொழி அவர்களை வெற்றி வேர்க்க எனும் தலைப்பில் உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்ற ஒரு அருமையான சங்கத்தை ஏற்படுத்தி வெகு சிறப்பாக இலக்கிய நயத்தை அனைவரும் அதை பார்த்தும் கேட்டும் பயன்பெறுமாறு பல்வேறு வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி, நாள்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தி, பட்டிமன்றங்கள் நடத்தி ஒரு புதிய ஒரு சாதனையை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சரஸ்வதி அம்மா உள்ளிட்ட அனைத்து அறிவியல் தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து எவ்வளவோ பார்க்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம், தொல்காப்பியம் படிக்கிறோம், பல வகையான இலக்கியங்களை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்போது இந்த இணைய காலம் ஏற்பட்ட பிறகு பல்வேறு இடங்களில் சங்க கால இலக்கியங்களில் இருந்து நமக்கு செவ்விலக்கியங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ நவீன கால இலக்கியங்கள் வரை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சில விடயங்கள் நமக்கு ஒரு சின்னதா எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து வந்து விடுகிறோமோ என்ற ஒரு எண்ணத்தின் தாக்கம் எனக்குள் இந்த வெற்றி வேர்க்கை பேச வேண்டும் என்ற ஒரு அவாவை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அதற்காக நான் நம்முடைய சரஸ்வதி அம்மா அவர்கள் கேட்டபோது இதையே பேசுகிறேன் என்று சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம ஆசிரியர்லாம் ஒரு சில பாடல்களை நமக்கு அப்படியே ஒரு இசையோட சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனசில் இருந்து மறையவே மறையாது. நமக்குள்ள என்னைக்குமே அது இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தை எங்கேயோ போய் கொண்டிருக்கும் போது கூட நமக்கு அது எதிரொலிக்கும். அப்படியாக எனக்கு இந்த பாட்டுகள் எல்லாம், அதாவது கல்வி கழகு கசடர மொழிதல், செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது என் மனசுக்குள்ள எப்பயும் ஒலித்து கொண்டே இருக்கும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அவங்க ஆசிரியர் சொன்னாங்கன்னா நாங்க அதை தொடர்ந்து அதை அத இரண்டாவது வரியை சொல்லுவோம். அப்படியாக அந்த ஒரு சில வரிகள் நம்ம மனதில் அது பார்ப்பதற்கு ஓரிரு வரிகளில் இருந்தாலும் வாழ்க்கைக்கான ஒரு அறத்தை ஒரு எல்லா ஒருவன் குணநலம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதராகுமே. எப்படி ஒரு அரிசிக்குள்ள அந்த நெல்லுக்குள்ள ஒரு அரிசி இருக்கும்போது அதுக்கு ஒரு முழுமையாக நம்ம நெல்லுன்னு சொல்லலாம். ஆனா அதுல ஒரு அரிசி இல்லாம ஒரு நெல் இருக்கும்போது அது என்னவாயிடுது, வெறும் பதறாயிடுது. அப்படியாக அந்த கல்வி இல்லாட்டி அந்த மனிதனுக்கு அவன் என்னதான் வாழ்ந்து என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பதர் போலதான் இருப்பாங்க அப்படின்றத அவர் வலியுறுத்தி காட்டுறாரு. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்குவோம். நம்ம முதல்ல சொன்னபடி அந்த செல்வம் பத்தி சொன்னோம் இல்லைங்களா? செல்வம் பொதுவாக அது இருப்பவர்கள் எல்லோரும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற மனம் வராது. அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. கல்வி நம்ம கையில இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மையில் எல்லாரும் ஒரு ஃப்ரீயா அவங்களுக்கு எந்தவித பணம் எதுவும் வாங்காம கூட அவங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஒரு டியூஷன் அதை போல எடுக்கிறதுக்கு ஒத்துக்கொள்வார்கள். ஆனா பணம் என்று வரும்போது அவர்களை எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெருந்தன்மை நிச்சயமாக அனைவருக்கும் வராது இல்லைங்களா? அப்படியாக இருப்பதை இவர் என்ன சொல்றாரு, இறந்தோர்க்கு ஈவதும் உடையோர் கடனே அப்படின்னு சொல்றாரு. யார் யாருன்னு அவங்க வெறும் பணம் இருந்தா மட்டும் போதாது. அந்த பணத்தை நம்ம இல்லாதவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு இறந்தோருக்கு அவங்களுக்கு கொடுப்பதற்கு கூட அது கூட ஒரு கடமைதான். அத நம்ம பணம் நம்ம சம்பாதிச்சோம் வச்சுட்டோம்னு நினைக்க, அது ஒரு கடமையா பார்த்து செய்யுங்க அப்படின்றபடி இங்க அறிவுறுத்துறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண்மணி, அதாவது ஒரு துப்புரவு தொழிலாளராக சென்னையில் இருந்த பத்மா அப்படின்ற ஒரு பெண்மணி தியாகராய நகர்ல அவங்க பணியில ஈடுபட்டு இருக்கும் போது அவங்க 45 பவுன், இன்னைக்கு பவுன் விற்கிற காலத்துல 1,00,000க்கு மேல ஒரு பவுன் தாண்டியாச்சு. இந்த நேரத்துல 45 பவுன் சொன்னா அது நிச்சயமாக 60 லட்சம் மேல இருக்கும். அப்படி மதிப்புடைய அந்த ஒரு நகையை எடுத்துட்டு அந்த அம்மா போய் அதை கொடுத்திருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு நேர்மை பாருங்க.
எப்படியாப்பட்ட ஒரு மனம் பாருங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவங்களுக்கு வந்து அவ்வளவு பணம். வேற யாராவது இருந்தா அவ்வளவுதான். ஐயோ! எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், எவ்வளவு மனசாட்சியுடையா இருந்தாலும், நம்மளா போய் திருடுனோம். அங்க தானே வழியில தானே கிடைச்சது. சரி நம்ம எடுத்துப்போ. ஏதோ கடவுளா பார்த்து குடுத்துருக்காருன்னு அப்படியே கடவுள் மேல ஒரு இது சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அம்மா வந்து அந்த வேலையில ஒரு தூய்மை தொழிலாளி அவங்களுக்கு என்ன ஒரு சம்பளம் கிடைக்கும். அப்படியான ஒரு வருவாய் இருப்பிலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை கொண்டு போய் அவங்க கொடுத்திருக்காங்கன்னா, எவ்வளவு நேர்மை பாருங்க. இத வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அரசாங்கம், முதல்வர் பார்த்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு குடுத்து, அவங்களுக்கு ஒரு பரிசு குடுத்திருக்காரு. இப்படி எல்லாருமே பார்த்துக் கொண்டிருக்கும்போது, இதே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நான் நடிகரா பார்க்கல. ரஜினிகாந்த் அவர்கள ஒரு மனிதநேயம் மிக்க மனிதராக நான் பார்க்கிறேன். அங்க அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை அழைச்சு வீட்டுக்கு வரவழைச்சு, அவங்களுக்கு 1,00,000 பணத்தையும் குடுத்து, அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலியும் போட்டு, நம்ம மத்திய அரசாங்கம் கூட அவங்களுக்கு தபால் தலையெல்லாம் போட்டு வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதை வந்து அந்த பெண்மணி பேசக்கூடிய அந்த காணொளியில பார்த்தோம்னா, அவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. என்ன ரஜினி கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க. எங்கள வந்து அவ்வளவு நாங்க பார்க்க முடியுமா? நாங்க பேச முடியுமா? அவங்களுடைய கணவர் உட்பட அப்படிதான் பேசுறாங்க. அப்படி பார்க்கும்போது, அந்த ஒரு மன மகிழ்ச்சி அவங்களுக்கு குடுக்கும்போது, அங்க எவ்வளவு பணம், எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? என்ன அதனுடைய அதை குடுத்து வழங்கும்போது, அந்த பெண்ண தட்டி குடுத்து, "அம்மா நீ இத போல செஞ்சிருக்க. உன்ன போல யாருமே செய்யல. நீ தாம்மா உயர்ந்த பெண்மணி இந்த உலகத்துல" அப்படின்னு சொல்றபடி அவங்களுக்கு ஒரு தபால் தலை வெளியீடாகட்டும், அவர்களை தட்டி குடுத்து செய்யும்போது, இதை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு கூட என்ன ஆகும்? அந்த அறத்தை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதை அறம் சார்ந்த செயல்களை செய்பவர்களை எல்லாம் நான் வந்து தலைமேல் வைத்து கொண்டாட வேண்டும் என்ற உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை வந்து பார்த்தேன். அப்படியாக அந்த செல்வரின் கடமையை வந்து வெறும் நம்ம வாங்கணுமா, நம்ம 3 வேளை சாப்பிடறதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏதோ பழங்க, அதே பாலுன்னு ஏதோ அதிகமா சாப்பிடுறோமே தவிர, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. என்னதான் பட்டு புடவையா இருந்தாலும் ஒரு விழாக்கு தான் போட முடியுமே தவிர, முழு நேரம் கட்டிக்கிட்டு உட்கார முடியாது. எவ்வளவுதான் நகை போட்டாலும் அந்த சமயத்துல போட்டா தான் மதிப்பு தவிர, எல்லா சமயத்திலயும் போட்டுட்டு இருக்க முடியாது. என்ன இவங்களுக்கு அப்படின்னுவாங்க. அதேபோல அந்த இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்க முடியாவிட்டாலும், உதவுவோருக்கு, அதை கேட்போருக்கு அதையெல்லாம் உதவும்போது, நமக்கு வந்து அதனுடைய மகிழ்ச்சிக்கு ஈடு இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு அறச்செயலாக நம்முடைய வெற்றி வேர்க்கையில் நம்முடைய மன்னர், அந்த அரசர் பாண்டிய மன்னர் வந்து சொல்லியிருப்பதை நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். ஐயோ! இப்படியே இருக்குமோ? நம்ம வாழ்க்கை காலம் ஃபுல்லா இப்படியே நம்ம போயிடுவோமோ? ஐயோ! நமக்கு வரவே வராதா? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. அதாவது, ஆ ம் அ சு அதாவது தற்கொலைக்கு போற அளவுக்கு கூட இருப்பாங்க. அம் ஒரு முறை வந்து நம்முடைய கவிஞர் வாலி வந்து இங்க அவங்க திருச்சியில அவர் வானொலியில எல்லாம் பணியாற்றிட்டு, அவரு என்ன பண்ணாரு, இங்க சென்னைக்கு வந்து ஏதாவது அவர் என்மொழி மேடம் கேட்கல. உங்களுடைய குரல் கேட்கலையே. ஆமா, கேட்கவில்லை. மன்னிக்கவும். சரஸ்வதிம்மா நான் வந்துட்டேன். இணைய தடங்கல். அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. மன்னிக்கவும். இப்படியாக அந்த நிலை வந்து என்னைக்குமே அது வந்து பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, மிகவும் வறியவராக அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையுமே நமக்கு தொடர்ந்து இருக்காது. அது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்னு வசனம் பேசுவாங்க பாருங்க. அதப்போலதான். அது வந்து மேலயும் போகும், கீழேயும் ஒரு ஒரு சக்கரம் போல. அது சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எவ்வளவு பெரிய மகாராஜனாக இருந்த அந்த வம்சத்திலே வந்த ராமர் கூட போயிட்டு அவரு காடாளவில்லைங்களா? காட்டுல போய் இருக்கலைங்களா? அதே போல நம்ம கர்ணன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய நண்பனால அவருக்கு ஒரு ஒரு ம் தேரோட்டியின் மகனா இருந்தவர் அரசனாக அவர் வந்து மாற்றப்படுகிறார் இல்லைங்களா? அப்படியாக எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கை என்பதற்கான ஒரு நிரந்தரம் இல்லை. எல்லாவற்றிலுமே வந்து அது ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கும். ஏதாவது சொல்லுவாங்க. "குடல் நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நண்ணுவர்." அதப்போல
அவங்க வந்து ஒரு வெண்கொற்ற குடைக்குள்ள இருந்து ஆட்சி செய்யற மன்னர் வந்து ஒரு யானை மேல போகக்கூடிய அளவுல வந்து அவர் வந்து பெரிய நிலைமையில இருந்தாலும் கூட கடைசியில வந்து அவங்களால வாழ முடியாம அப்பயே அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப வாழ்க்கையை வந்து அந்த காலகட்டத்தில் அப்படியான வாழ்க்கையெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு அரசன் சொன்னா ஒரு அந்தப்புறத்துல படுத்துக்கொண்டு அரண்மனையில் படுத்துக்கொண்டு பஞ்சனையில் உறங்கி கொண்டு இல்லாமல் அவங்க வந்து ஒரு வாழ முடியாத நிலையில ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு அளவில் கூட அவங்க இறங்கி வர முடியும் என்பதையெல்லாம் அவர் வந்து எடுத்துக்காட்டி வெகு சிறப்பாக அந்த வாழ்க்கைன்னா இதெல்லாம் தேவை. கல்வி தேவை, அறம் தேவை, செல்வம் தேவை, அது உயரும் தாழும் இப்படியாக பல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதே போல வந்து அந்த பெரியோர் நட்பும் சிறியோர் நட்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொல்லி காட்டுவார். ஏன் சொன்னா அவங்க என்னதான் எவ்வளவு நட்பாக இருந்தாலும் அங்க வந்து என்ன ஆயிடும்னு சொன்னா ஒருத்தருக்குள்ள ஏதோ ஒரு பிரிவினை வந்துடும். அவங்க அந்த ஆழ்ந்த நட்பா இருந்தா மட்டும்தான் அவர்களுக்குள்ள வந்து அந்த நட்பு வந்து அது ரொம்ப வேர்விட்டு அது உள்ள போகும். இல்லாட்டி வந்து அந்த நட்பு அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 100 ஆண்டு பழகினும் மூர்க்கர் கேண்மை நீருக்குள் பாசி போல் வேர் கொள்ளாதே. எப்படி வந்து நீர்ல போய் பாசி வந்து மிதந்துகிட்டு தான் இருக்குமே தவிர அது வந்து வேர் விட்டு உள்ள போய் ஊன்றி இருக்காது. அதை போல ஒரு சிலர் கூட நம்ம வருஷம் எவ்வளவோ வருடங்களாக நட்பை பேணி வளர்த்திருப்போம். ஆனா வந்து அவங்களுக்கு நம்ம இதை சொல்லுவோமா இதை சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஓ நீ அப்படி சொல்லிட்டியா என்ன அப்படின்றபடி அவங்களுக்குள்ள அந்த புரிதல் இல்லாம ஒரு இருவருக்கும் இடையே ஒரு விரிசல் வரும்னா அது எப்படி நட்பு என்று எடுத்துக்கொள்ள முடியும்? அங்க வந்து அது ஆழ்ந்து ஊறி ஊறி இருந்தாதான் அந்த நட்பு வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். நமக்கு திருவள்ளுவர் சொன்னதுபடி இவங்களை வந்து அதை பற்றி சொல்றாங்க. அந்த நட்பு எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றதையும் பாருங்க. ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பிளக்க வேர் வீழ்க்குமே. எப்படி ஒரு நாள் பணி வந்து காலங்காலமா நட்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து ஒரு நாள் பழகினாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெரியோர் கேண்மை அந்த அந்த நட்பானது வந்து அந்த கேண்மைன்னா நட்பு இல்லைங்களா? அந்த நட்பானது வந்து எப்படி இருக்கணும்னா இரு நிலம் பிளக்க ஒரு வேர் வந்து எப்படி ஆழமா அந்த நிலத்தையே வந்து வெடிச்சுக்கிட்டு அது போகுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஊன்றி இருக்கு. அப்படியா இருக்கும். அதை போல நல்லவர்களுடைய நட்பு வந்து நமக்கு வந்து வளர்ந்துகிட்டே போகுமே தவிர மற்றவர்களின் நட்பு போல இதை போல பாசி படியாம ஒட்டாம நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்க சொல்றது வந்து நம்ம எப்படி சொல்லணும்? ஒரு சொல்ல நம்ம சொன்னோம்னா ஒருத்தருக்கு ஒரு நல்லது கொடுக்கக்கூடியதாக அவர்கள் மனம் மகிழ்விக்க கூடியதாக இருக்கலாமே தவிர அதை விட்டுட்டு அவர்களுக்கு வந்து ஒரு கடினம் கொடுக்கக்கூடிய சொல்லாக இருந்தால் அதை தவிர்த்து விட்டு வேறு அதற்கு ஈடான ஒரு நல்ல சொல்லை சொல்லலாம் அப்படின்றபடி அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா சொல்லுக சொல்லை பிரிதொர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த சொல்லு இந்த இடத்துல போட்டாச்சுப்பா இதை விட வேற வேற எதையுமே நம்ம சேர்க்கவே முடியாது. அதுதான் அவ்வளவு சிறப்பு அப்படின்றபடி அதை நம்ம பேசும்போது அதை தேர்ந்தெடுத்து பேசுறோம். அதுதான் அந்த சொல் திறம். அதை வந்து நம்ம சரியா படுத்தணும். நம்ம சொல்லக்கூடிய கருத்தை நம்ம வலியுறுத்தி சொல்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்றபடி அவர் வந்து எக்கச்சக்கமான விடயங்களை நமக்கு அவர் எடுத்து சொல்லும் போது என்ன சொல்வாரு? நல்லவரும் தீயவரும் அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா நல்லவங்கன்னா எப்படி இருப்பாங்க தீயவங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம பொதுவா மத்தவங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யாமல் யார் ஒருவருக்கு நம்ம நண்பர்களாக நல்லது செய்வர்களாக இருக்கிறோமோ அந்த செயலெல்லாம் நல்ல செயல் இல்லைங்களா? அந்த நல்ல செயலை செய்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள். தீமைன்னா மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதல் செய்பவர்கள். அப்படியான கெடுதல் செய்யறது இல்லை. கெடுதல் மனதால கூட நினைக்க கூடாது. அப்படியாக இருப்பவர்கள் அவர்களை வந்து அதை நினைக்காமல் அதை செய்பவர்கள் வந்து தீயவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அது வந்து அவங்க சொல்றாங்க அந்த இயல்பை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா அடினும் ஆவின் பால் தன் சுவை குன்றாது சுடினும் செம்பொன் தன் ஒளி கெடாது அரைக்கினும் சந்தனம் தன்மனம் அறாது புகைக்கினும் காரகில் பொல்லாங்கு கமழாது கலக்கினும் தன்கடல் சேறு ஆகாது. எவ்வளவு அழகான 5 அவர் உவமைகள் வந்து இங்க கொடுத்திருக்காராம் பாருங்க எடுத்துக்காட்டுக்கள். என்ன சொல்றாரு? அடுப்புல வச்சு பால் காசினாலும் அந்த பாலின் சுவை வந்து குன்றாது. அது வந்து சுட வைக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்கிறபடி அவர் சொல்றாரு. நெருப்பில் போட்டு அதை வந்து நம்ம சுட்டாலும் அங்க அந்த செம்பொண்ணு என்ன பண்ணது பொண்ணு எடுத்து அப்படியே நம்ம மாட்டிக்கிறோம். அதை சுட வச்சு தட்டி அனல்ல போட்டு எப்படி அதுக்கான அந்த உருவத்தை வடிவமைச்சு அதெல்லாம் அவ்வளவு போட்டா கூட
அந்த பொன் வந்து அது எல்லாம் செஞ்சு முடிச்சோடனே எப்படி ஒரு மஞ்சள் பொன்னிறமாக ஒளிர்கிறது, அப்படியாக இருக்கக்கூடிய வகையில் அந்த பொன் இருக்கும். கல்லில் வைத்து அரைப்பதால் அந்த சந்தனத்தை போட்டு அரைச்சு அரைச்சு கல்லுல போட்டு தேய்ச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்படியெல்லாம் செஞ்சாலும் அந்த சந்தனத்தினுடைய அரைக்கினும் சந்தனம் தன்மனம் அறாது. அதனுடைய மனத்தை வந்து போக விடாது. நெருப்பில் போட்டு அந்த அகில் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம நெருப்புல போட்டுதான் போடுவோம். எல்லாருக்கும் அந்த இது வீட்டுலாம் மணமா இருக்க காட்டுவோம் இல்லைங்களா? அத போல அந்த அகில் கட்டை நெருப்பில் போட்டாலும் அதுல இருந்து நமக்கு அந்த துர்நாற்றம் எல்லாம் அடிக்காது இல்லையா? அதே போல கலக்கினும் தன்கடல் சேர ஒரு குளிர்ச்சியான தன்மை கொண்ட கலர் எவ்வளவுதான் கலக்குனாலும் அது வந்து சேர ஆகாது. இதை போல தன்னுடைய அந்த இயல்புல இருக்கிறவங்க நல்லவங்க. அவங்க வந்து அந்த தன்னுடைய குணத்தில் இருந்து அதான் பிறவி குணம்னு சொல்றாங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கு. அப்படியான பிறவி குணம், இப்படியான இந்த 5 தன்மைகளை கொண்ட பிறவி குணங்களாக இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க நல்லவர்கள். அவங்க தன்னுடைய குணத்திலிருந்து எப்பவுமே மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல இங்க வந்து அவர் தீயவர்களுக்கு எப்படி குடுக்குறாருன்னு சொன்னா, "அடினும் பால் பெய்து கைப்பாராது பேய் சுரைக்காய்." அது பேய் சுரைக்காய் நம்ம சமைச்சதில்ல. எப்படி நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டதுண்டு. அது வந்து சமைச்சா கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து பால் விட்டு சமைச்சா கூட அதனுடைய கசப்பு தன்மை மாறாது. அதப்போல தீயவர்கள், கெட்டவர்களை எவ்வளவுதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவர்களுக்கான அந்த நிலையில் இருந்து அவர்கள் மாற மாட்டார்கள் என்பதை பல்வேறு சின்ன சின்ன ஒரு பாடல்களை எல்லாம் நமக்கு முன்மொழிந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சிறப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வெகு அழகாக பல்வேறு நிலையில் நமக்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். நமக்கு இந்த விடயங்களை நம்ம ஏன் பேசக்கூடாது? இது சின்ன சின்ன விஷயம் தானே. ஒரு நம்முடைய ஆத்திச்சூடி பேசுறோம், ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடிய பேசுறோம், திருக்குறள் பேசுறோம். எல்லாவற்றையும் பேசும்போது இப்படியான சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்புறம் இன்னொரு பாட்டு பாருங்க. அந்த அவங்க வந்து அந்த இந்த இந்த பாடலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். "தேம்படு பனையின் திரள் பழுத்து ஒரு விதை வான்ஊர ஓங்கி வளம்பெற வளரினும் வானுற ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாதே." ஒரு பனைமரம், அதாவது ஒரு உதவாம இருக்காங்க, கருமிங்க இருக்காங்க பாருங்க. அந்த பனைமரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பனம்பழம், எவ்வளவு பெரிய பழம், அதுக்குள்ள பனங்கொட்டை எவ்வளவு பெரிய கொட்டை. அப்படி இருந்து ஒரு பெரிய விதையா இருந்து அந்த பனைமரம் உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் என்ன பண்ணது, அது வந்து நமக்கு வந்து நிழல் குடுக்காது. போய் ஒரு மழை வருது, அந்த சமயத்துல போய் நம்ம ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது வந்து நிழல் குடுக்காது. அதப்போல அந்த பயன், அவங்க கிட்ட அந்த செல்வம் இருந்தும் அதை அவங்க வந்து மற்றவங்க கொடுக்காவிட்டால் அதனால் வந்து ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றவரு, அந்த உதவியை செய்யணும். அந்த உதவி வர மனப்பான்மை எப்படி இருக்கிறதுன்னு அவர் காட்டுறார் பாருங்க. "தெள்ளிய ஆலின் சிறு பழுத்து ஒரு விதை தெள்நீர் கயத்து சிறுமீன் சினையிலும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழல் ஆகுமே." அவர் என்ன சொல்றாரு? எப்படி வந்து ஒரு ஆலம் பழம். அந்த பழமே சின்னது. அதுல குட்டி, குட்டி, குட்டியா அதுல விதைகள் இருக்கும். அந்த விதைகள் எப்படி இருக்குன்னா, மீனினுடைய முட்டைய விட அது இன்னும் அளவுல சிறிதா இருக்கு. அவர் சொல்றாரு. அந்த சிறப்பை சொல்றதுக்காக, அது எல்லாம் அந்த மீன் விதைய விட இன்னும் மீன் முட்டைய விட இன்னும் வந்து அது சிறிதாக இருக்கும். அப்படி சிறிதா இருக்கக்கூடிய அந்த ஆலம் விதையின் மூலமாக வரக்கூடிய அந்த ஆலமரமானது எவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து அங்கு இவங்க எல்லாம் அப்ப அந்த மன்னர் காலம் இல்லைங்களா? அந்த மன்னர் காலத்துல அவங்களுக்கு குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, அதே போல எல்லாம் தேர்ப்படை, இப்படி எல்லாம் பல படைகளை எடுத்துட்டு போய் அவங்க வெயில் எங்கெங்கயோ காட்டை கடந்து அவங்க போகணும், நாட்டை கடந்து போகணும், ஊரை கடந்து போகணும். அப்படியெல்லாம் கடந்து போகும்போது அந்த வெயில் நேரத்தில் அவங்க போய் அந்த நிழல் ஆறக்கூடிய அளவில் அந்த ஆலமரம் பெருத்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும்போது அவர் யோசிச்சிருப்பார் போல. இந்த ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும்? பனைமரக்காட்டு, ஏன்னா பாண்டிய மன்னர் இல்லைங்களா? அந்த பக்கம் எல்லாம் நிறைய பனைமரங்கள் இருக்கும் இல்லைங்களா? தெற்கத்தி பக்கம் எல்லாம் பார்த்திருக்கலாம். அங்க பனம் பொருட்கள், கருப்பட்டி அதெல்லாம் அங்க அதிகமாக விளையக்கூடியது. அப்பெல்லாம் கடந்து வரும்போது, ச்சே என்னடா இவ்ளோ பனைமரங்க இருக்கு. இதுல ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு பயன கூட அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க. அதே ஒரு ஆலமரத்து நிழல்ல அவங்க இளைப்பாறி இருக்கும்போது, நிச்சயமாக அவருக்குள்ள அந்த ஒரு எண்ணம், அந்த கருத்து உதயமாகி இருக்கும் போல இருக்கிறது. அப்படியான அந்த ஒரு கருத்தை அவர் வந்து அந்த மக்களுக்கு புரிய வைத்து, அது உதவுறதுனால அந்த ஒரு சின்ன விதையா இருந்தா கூட இப்போ நிறைய பேர் வந்து
படிக்கிற குழந்தைங்களுக்கு வசதி இல்லாம இருக்கும். அப்படியான குழந்தைகளை தத்து எடுத்துக்கொண்டு அவர்களை படிக்க வைப்பார்கள் நிறைய பேர். இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் அப்படியான ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க வந்து ஏழ்மையில படிச்சுட்டு போயிருந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஐடி செக்டர்ல வேலை பார்க்கிறவங்க நிறைய பேரு, எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஒரு அக்கா பையனே அத போல அவங்க போயிட்டு அவங்க தேடி எந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இப்போ வேணும்னா நம்ம இவங்க சூர்யா கூட எடுத்துக்கலாம். சூர்யா அவர்கள் கூட அத போல நிறைய செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? அதே போல அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன அவங்களுக்கு அந்த படிப்பை நம்ம கொடுக்கும்போது, அது ஒரு விதையாக நம்ம நட்டு வைக்கும்போது, அவங்க வளர்ந்து எவ்வளவு பேர் சொல்றாங்க. நம்ம ஐஏஎஸ் அதிகாரிலாம் கூட சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் வந்து ரொம்ப ஏழ்மையில இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் படிச்சுட்டு நான் பெரிய ஆளா வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும். எல்லா சமூகத்துக்கும் நல்லது செய்யணும். நம்ம வந்து நம்மால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை படிக்க வைத்து அவர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அளவிற்கு நாம் அதற்கான உதவி புரிய வேண்டும். அப்படியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு சிந்தனைகள் எல்லாம் எழுது இல்லையா? அப்படியான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த காலத்திலேயே நம்முடைய அதிவீர ராம பாண்டியன், இவரை வந்து குலசேகரன் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அந்த முதல் பாட்டுல அவரை பத்தி சொல்லும் போது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இந்த நூலுக்கு வெற்றி வேர்க்கே ஏன் வந்ததுன்னு சொன்னா அந்த முதல் வரி, அதுல வந்து முதல் சொல் அப்படி எப்படி இருக்குன்னு சொன்னா, வெற்றி வேர்க்கை வீரராமன் கொற்கையாளி குலசேகரன் புகழ் நல் தமிழ் தெரிந்த நருந்தொகை தன்னால் குற்றம் களைவோர் குறைவிலாதவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். இங்க அவர் வந்து அந்த வெற்றி வேர்க்க வீரராமன் வந்து கொற்கையாளி, அவர் வந்து கொற்கையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றது, கொற்கையுடைய மன்னன், அதை ஆட்சி செய்தவர். ஆளி அப்படின்னு சொன்னா ஆட்சி செய்தவர் அப்படியாக இருக்கக்கூடிய, அப்ப குலசேகரன் என்ற ஒரு இதையும் அவர் வந்து பதிவு செய்யறாரு. இப்படியாக இருந்தவர் வந்து நல்தமிழ் தெரிந்த நருந்தொகை தன்னால் குற்றம் களைவோர் குறைவில்லாதவரே. நாம வந்து அவர் படித்த அந்த நல்தமிழ் தெரிந்த நருந்தொகையை நாம் கற்று புரிந்து கொண்டு அதனால் நம்மிடையே ஏதேனும் குற்றம் எல்லாம் இருந்ததானால், யாருமே எல்லாரும் 100% உத்தமமானவர் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல ஐயோ பார்த்து அந்த நகை இருந்தது பார்த்து ஐயோ இவ்வளவு நகை இருக்கே, இது நம்ம வச்சுக்கூடாதான்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோணுனா கூட அதுதான் இயல்பு, அதுதான் சராசரி மனித மனம். அதையும் தாண்டி நம்ம போகும்போதுதான் அங்க வந்து மனிதன் என்பவன் தெய்வம் ஆகிறான் என்றபடி வருகிறது. அப்படியாக அந்த குற்றம் களைவோரை குறைவில்லாதவரே அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த அளவிற்கு நம்முடைய வெற்றி வேர்க்கையின் வழி நம்முடைய அரசன் மன்னர் வீரராமன் அதிவீர ராம பாண்டியன் அவர்களுடைய வழிப்படி நடப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் பேசுவதற்காக வாய்ப்பளித்த, ஏன்னா அவங்க வந்து 8 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதற்காக வாய்ப்பளித்த நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் நம்முடைய சரஸ்வதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த சின்ன விடயங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நம்ம இதை முடிந்த அளவிற்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கு இதை போன்ற நிகழ்ச்சிகள் பேருதவியாக இருக்கின்றன. அதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்று அவர்களுக்கு அனைத்து வகையிலும் ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்புமா, அற்புதமான உரை. வெற்றி வேர்க்கை குறித்து என்ன காரணத்தினால் நான் அதை உரையாற்ற வேண்டும் என்று விரும்பினேன் என்பது முதற்கொண்டு கல்வியினுடைய சிறப்பையும் நட்பினுடைய சிறப்பையும் மற்றும் நம்மை சுற்றும் இருக்கக்கூடிய அந்த உலகியல் நெறிகள், உலகியல் முறைகளை எல்லாம் மிக அற்புதமாக பல்வேறு விதமான சான்றுகளோடு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்து சொன்ன விதம் மிக அருமை. இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றதுன்னா, பல நெறி ஆளுகை செய்கின்ற காரணத்தினால், ஒருங்கிணைக்கின்ற காரணத்தினாலும், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல உரைகளை அளிக்கின்ற விதத்தினாலும் தாங்கள் வந்து தமிழை எந்த அளவிற்கு ஆளுகின்றீர்கள், அந்த பேச்சிலும் சரி எழுத்திலும் சரி உங்களுடைய இந்த ஆளுமை வெளிப்படுவதை இன்றைக்கு நான் உணர முடிந்தது. மிகச்சிறப்பு. உங்களுடைய உரை மிக மிக அருமையாக இருந்தது. தமிழ், அதாவது தமிழ் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட இந்த மாதிரி பேசுகின்றார்களே, அது போன்று நீங்கள் வேறு துறையை சார்ந்தவராக இருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால் இப்படி மிக அற்புதமான கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், அதே போல இன்றைக்கு ஆற்றிய உரை, இவையெல்லாம் தான் தாங்கள் எந்த அளவிற்கு இதன்பால் ஈடுபாடு கொண்டிருக்கின்றீர்கள், தமிழின்பால் ஈடுபாடு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மெய்ப்பித்திருக்கின்றது. மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேலும் மேலும் உங்களுடைய தமிழ் பணி தொடர வாழ்த்துகின்றேன். வணக்கம். அடுத்ததாக பின்னூட்டம் அளிப்பதற்கு நம்முடைய
இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை இந்த அவையிலே பங்கு பெறச் செய்து அவர்கள் தமிழை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவன தலைமைக்கு நன்றி. அதிகமாக பேசப்படாத ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு 136 செய்திகளை தாங்கிய வெற்றி வேர்க்கையை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் என்னென்ன இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் வெற்றி வேர்க்கையை நம்முடைய மனதிற்குள்ளே பதித்து கொள்ள வேண்டும். பதித்து கொண்டால் மட்டும் காணாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தி நம்முடைய சமூகத்தை மேம்பாடடைய செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனை செய்திகளை இந்த குறுகிய காலத்திற்குள்ளே சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு சொல்லி, அதிலே அவர் பேசிய அந்த பேச்சு பழகுதமிழ் பேச்சு. ஒரு பெரிய சொற்பொழிவாளராக தன்னை அவர் இங்கே காட்டிக்கொள்ளவில்லை. பேசுவதற்குண்டான ஆற்றல் உண்டு. ஆனாலும் கூட ஒரு குழந்தைக்கு சொல்வதைப் போல பழகுதமிழ் சொல்லாலேயே தன்னுடைய உரையை அமைத்து கொண்டார். அது உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. கல்வி, அதற்கடுத்து அந்த நேர்மை என்பதை சொல்லுகின்ற பொழுது நடப்பு செய்தியை உள்ளே கொண்டு வந்து சொன்ன அந்த பாங்கு. ஆக அங்கிருந்து ஆரம்பித்து பனைமரம், ஆலமரம், எத்தனை செய்திகள், எல்லாமே நெஞ்சிற்குள்ளே பதிந்த செய்திகள். வெற்றி வேர்க்கை பாண்டியன் பாடினாலும் கூட அது உலகம் எல்லாவற்றிற்கும் சென்று சேர வேண்டும். உலகத்திற்கு உரிய சொத்தை இன்றைக்கு தெளிவாக, இயல்பாக, இனிமையாக, அழகாக, பாங்காக, நயமாக, நேயமாக, அருமையாக எடுத்து சொன்ன அம்மா பேரே தேன்மொழிதான். தேனினும் இனிய குரலிலே இந்த அவையிலே விளம்பிய அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, மிக அருமையான பின்னூட்டம். அடுத்ததா ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள் உங்களுடைய வணக்கம். வணக்கம் அம்மா, நன்றி. காலத்தால் அழியாத நீதிநெறிகளை காலத்தே உரைத்த தமிழ் தேனி, காலத்தே உரைத்த தமிழ் தேனிக்கு செம்மொழி செந்தமிழால் நல்வாழ்த்து. செந்தமிழ் செந்தமிழால் நல்வாழ்த்து. தமிழ் வேள்வியால் விளைந்த அதிவீரராம பாண்டிய மன்னன் நருந்தொகை வெற்றி வேட்கை அருள் வேட்கையான சலங்கையை தேம்பிழி மகர யாழிசை கீதமாய் சிறப்பித்த சொற்பொழிவாளர் முனைவர் திருமிகு தேன்மொழியாருக்கு தேன் தமிழ் சொல்லெடுத்து நல்வாழ்த்து. சிறுவயதில் ஆலம் விழுதாய் மனதில் ஊன்றிய நீதிநெறிகளை மனத்துக்கண் மாசிலனாகி அறமுரைத்தார். மகிழ்வித்து மகிழ்ந்து உயர்வித்தார். பாண்டியன் கல்வியை பண்பாய் உரைத்தார். கல்லாமை நெல் துறந்த உமி என்றார். செழுங்களை தாங்கும் செல்வத்தை தெளிவித்தார். ஈந்து ஒக்கும் செல்வம் இன்பத்தின் எல்லை என்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் ராஜபாளையத்து சான்றோர் முன்னம் நல்வண்ணமாய் எண்ணங்களின் சொல் விதைத்தார். மூர்க்கர் கேண்மை பெரியோர் கேண்மைகளை தீர்க்கமாய் உரைத்தார்.
சொல் எடுத்து மொழி அளந்து, சொல் எடுத்து மொழி அளந்து, மொழி அளந்து சொல்நயம் மலையளவு வியப்பானது, மலையளவு வியப்பானது கடலளவு உயர்வானது, கடலளவு உயர்வானது. பாலின் தீஞ்சுவை புடம் போட்ட தங்கம், பானின் தீஞ்சுவை புடம் போட்ட தங்கம், அரைத்த சந்தனம் அகில் புகை, உயர்குணம் உயர்நல உருவகம் என்றார். உயர்குல உருவகம் என்றார். என்னிலும் நல்லவர் சிறந்தவரே என்றார். அருமையான அந்த நம்முடைய வெற்றி வேட்கைகளை, நாம் அறிந்தவற்றைகளை புரிந்த மொழியில் அருமையாக இந்த ராஜபாளையத்து சான்றோர் மக்கள் மத்தியில உரைத்து, அந்த நாம் பழைய அந்த எண்ணிக்கொண்டிருந்த அந்த நீதி நெறிகளை நம் கண் முன்னால் காட்சிப்படுத்துவது மட்டுமல்லாமல், அவைகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை திருக்குறள் கொண்டும் பல நீதி நூல்களினுடைய நாணயம் கொண்டும் அருமையாக உரைத்த தேன்மொழியாருக்கு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புங்கய்யா. அருமையான கவிதையை வாசித்து அளித்தீர்கள். அடுத்ததாக நம்முடைய கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்களை பின்னூட்டம் வழங்க அழைக்கின்றேன். வாருங்களம்மா. நன்றி அம்மா, வணக்கம். இன்றைய சொற்பொழிவாளராக இந்த தளத்திற்கு வருகை தந்து மிக எளியதென்று அனைவரும் கருதக்கூடிய வெற்றி வேர்க்கை என்ற இந்த நருந்தொகை 136 எளிய பாடல்களை கொண்டு இன்றைய வாழ்வியல் கருத்துக்களோடு இணைத்து சின்னஞ்சிறு குழந்தைகளின் மனதிலே அன்றைய பாடத்திட்டத்தில் பதிக்கப்பட்ட அருங்கருத்துக்களை மறந்து போகக்கூடிய நிலையிலே இருக்கும் இன்றைய நிலையில் அதை புதுப்பித்து இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய அழகான சொற்களால் மிக அற்புதமாக இங்கே எடுத்து கூறி தொய்வற்ற ஒரு நடையிலே சோர்வு என்பதில்லாமல் இன்னும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும், 136 பாடல்களையும் சொன்னாலும் கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக தேன் போன்ற ஒரு சுவை மிகுந்த சொற்பொழிவாக இங்கே அம்மையார் அவர்கள் இன்று நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்த கருத்துக்கள் எல்லாமே கூட 136லும் நறுக்கென்று தேர்ந்த முத்துக்களைப் போல, அதாவது வாழ்க்கை என்பது எப்படி மாறக்கூடியது. வள்ளுவர் சொல்வார், அற்றார் மற்ற, அதாவது பொருளற்றார் பூப்பர் ஒருகால் என்று சொல்வார். இன்னைக்கு பணக்காரா இருப்பவர்கள் நாளை அது இல்லாமல் போவார்கள். அதை எவ்வளவு அழகா இந்த வெற்றி வேர்க்கை சொல்கிறது. குடைநிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிருந்து ஒரு ஊர் நன்னினும் நல்ல, அதை அப்படியே சொல்லி அந்த யானை மேல ஊர்வலம் வந்தவங்க கூட நாளைக்கு காலையில அதே நிலையில இருப்பார்களா என்பது சொல்ல முடியாது. சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அறக்கூர் சாலை அடையணும் அடையுது. அந்த யானை மேல ஊர்வலம் போயிட்டு இருந்த அரசன் உண்பதற்கு உணவில்லாமல் தர்மசாலையில போய் கையேந்தி கூழ் வாங்கி குடிக்கிற நிலையும் வரலாம். அந்த மிக சாதாரணமான வாழ்வியல் செய்தியை மிக அற்புதமாக சொன்னார். அதே போல அந்த நகையை கண்டெடுத்த அம்மையார் பலரும் பலவிதமாக பேசக்கூடிய செய்தி இன்று என்றாலும் நம்முடைய தேன்மொழி அம்மையார் இந்த வெற்றி வேர்க்கையோடு அதை இணைத்து அந்த நல்லவர்கள் தீயவர்கள் என்பவற்றோடு, அதாவது பிறவியிலேயே அந்த நற்குணம் வர வேண்டும். அது செல்வர்களிடத்திலும் அல்பத்தனம் இருக்கும், மிக எளிய மக்களிடத்திலும் உயர்ந்ததோர் மனம் இருக்கும் என்பதை மிக அற்புதமாக இங்கே இணைத்து காட்டிய விதம். பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் போற்ற தகுந்தவர்களை போற்றி பாராட்ட தகுந்தவாறு பாராட்டினால் சமுதாயத்திற்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்ற வகையிலே ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அம்மையாரை அழைத்து பேசியது பாமர மக்களிடையிலே ஒரு நல்ல பழக்கத்தை, அந்த நல்ல செய்கையை வேரூன்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. அவர் அளித்த அந்த 1 லட்சம் என்பது அவருக்கு மிக சாதாரணமான தொகை. ஆனால் அந்த கண்டெடுத்து கொடுத்த அம்மையாருடைய சூழல், அவர் வாழக்கூடிய அந்த இடம், அந்த மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே அவர் இதை செய்திருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். இனி ஒவ்வொருவரும் அந்த சூழலிலே இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்
நம் தலை தபால் தலையிலே வரும் என்பது அவர்களுக்கெல்லாம் புரியாது. இத்தகைய ஒரு சிறப்பான செய்தி ரஜினிகாந்த் போன்ற உயர்மட்ட மனிதர்களின் உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும், ஒரு போற்றுதலை உண்டாக்கும் என்பது பதிந்து அவர்கள் அப்படி பின்பற்ற தொடங்குவார்கள். இப்படி தகுந்த உதாரணத்தை தகுந்த இடத்திலே பயன்படுத்தி அந்த செய்தியை பலரும் பேசக்கூடிய செய்தி என்றாலும் மிக அற்புதமாக இங்கே எடுத்து கூறியவர்கள். அதே போல பனம்பழம் விதை, ஆலமரத்தினுடைய விதை எல்லோருக்கும் தெரியும். அது மீனுடைய முட்டையை விட மிகச் சிறிய விதை. அந்த விதையை கொண்டு அதிவீர ராமபாண்டியர் மிகப்பெரிய பனம் கொட்டையிலிருந்து உருவாகும் மரம் எப்படி ஒருத்தர் கூட பயன்படாமல் போய் விடுகிறது, அந்த தெள்ளிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை எப்படி அரசர்களும் 4 வகை சேனைகளும் வந்து தங்குவதற்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய மரமாக வளர்ச்சி அடைகிறது என்பதையெல்லாம் மிக எடுத்துக்கொண்ட விஷயம் என்னமோ எல்லோரும் அறிந்த சாதாரணமான இளமை பருவத்திலிருந்து படித்த அந்த வெற்றி வேர்க்கை தான். ஆனால் அவர்கள் கொண்டு வந்து இங்கே இணைத்து காட்டி போட்ட பந்தல் இருக்கிறதே, அது வெறும் வாய்ப்பந்தலாக இல்லாமல் முத்துப்பந்தலாக அமைந்து இன்று முத்துக்களையும் மணிகளையும் இங்கே பொழிந்தது ராஜபாளையம் மன்றத்திற்கு மிக அற்புதமான ஒரு நல்ல நேரத்தை அமைத்து கொடுத்தது என்ற வகையிலே மிகவும் பாராட்டுக்குரிய எளிய அருமையான அற்புதமான ஒரு சொற்பொழிவு அம்மையார் அவர்களுக்கு. அதுதான் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அம்மையார் அவர்கள் தமிழை தம் நாவிலே சுழற்றி சுழற்றி மிக அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிறார் என்ற அளவிலே அவர்களை மிகவும் பாராட்டி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையுமா, அற்புதமான பின்னூட்டம். அம்மா அவர்களுடைய அந்த வாழ்த்துரை எக்காலத்திலும் மனசுல இருந்து மறையாது. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பானதொரு வாழ்த்துரையும் சரி, அவர்களுடைய அந்த முழுமையான அந்த ஆய்வினை உள்வாங்கி அந்த ஆய்வுரை உள்வாங்கி பேசின விதம் தேன்மொழி அம்மா அவர்களுக்கு பெரிய ஒரு கிரீடத்தை சூட்டியது போன்ற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அவசியம், கட்டாயம். அடுத்ததாக செல்வனையா அவர்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்மாவுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஆளுமை நம்ம தளத்துல புதுசு புதுசான தலைப்புகள் பேசுறாங்க. இன்னைக்கு வெற்றி வேர்க்கை இந்த தலைப்பு நம்ம இன்னைக்கு தான் கேட்கிறோம். நான் எனக்கும் பள்ளிக்கூடத்துல நான் படிச்ச மாதிரி எனக்கு படிச்சிருப்பேன், ஆனா ஞாபகம் இல்லை இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசிரியை எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு இதை நிறைய இந்த 133 வரிகளையும் திரும்ப நல்லா படிக்கணும் கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இதுல இந்த கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இருக்கக்கூடிய பாடல் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனா இதான் முக்கியமான அந்த இதுல உள்ள ஒரு பாடல் நினைக்கிறேன். அது இந்த நூற்றாண்டுக்கு அது எவ்வளவு பொருத்தமான ஒரு பாடல், அது ஒரு முக்கியமான ஒரு பாடல். அது அம்மனை நிறைய சொன்னாங்க. கல்லாமை கூட ஒரு இதை சொன்னாங்க. அதாவது நெல்லில் கூடிய அதாவது பொக்கு விதை, அதாவது அந்த அது என்னது கல்லாதவங்களுக்கு பதர். ஆமா, கல்லாதவங்களுக்கு அந்த பதர் விதை, அந்த பாடல்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு மிகவும் அருமையா இருந்தது. என்ன இன்னைக்கு எனக்கு கிடைச்ச செய்தி என்ன, இந்த வெற்றி வேர்க்கையை உடனே படிக்கணும், இந்த 136 வரிகளும் படிக்கணுங்க கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு நீங்க விதைச்சிங்க. அது கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ள நான் கண்டிப்பா அதை நீட்டா எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு விதைச்சிங்க. மிகவும் அருமை, சிறப்பு. நன்றி. மிக அருமை. அடுத்ததாக கோப்பெருந்தேவி என்ற அந்த அவங்க பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா கோப்பெருந்தேவி என்று தளத்தில் இருக்கிறவர் என்னுடன் பணி ஆற்றிய ஒரு ஆசிரியர் தோழர். அவர் இணையம் பற்றி சரியாக தெரியாது, இனி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி அவர் நல்ல ஆர்வமான ஒரு ஆசிரியர், பணி நிறைவு பெற்றவர். சரி, அவர்கள் வரவில்லை, நான் சொல்கிறேன். இன்று நமது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் சிறப்புடன் அனைவருக்கும் பல வேறு இலக்கியங்களை தரக்கூடிய ஒரு
முனைப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அம்மா கேட்கலைங்கய்யா. சரஸ்வதி அவர்களுடைய பெருமிதத்துடன் நாம் இன்று பல நூல்கள் சார்ந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் இன்று விடுதலை வேர்க்கை என்ற தலைப்பில் மிக பெருமையாக தமிழின் சிறப்புகளை நாவின் சுழற்சியால் நமக்கு தந்து பெரியவர் சிறியவர் எளியோர் மெலியோர் வல்லமை பெற்றவர்கள் என்ற ஒரு பாகுபாட்டினை தனித்தனியாக அவர்களுடைய குணங்களை எடுத்து கூறி நமக்கு சிறந்த அளவில் நமக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய தேனினும் கலந்த அவர்கள் பேசக்கூடிய தேன் அவருடைய பேரிலேயே இருக்கிறது. அந்த அளவிற்கு இன்று நமக்கு நல்லபடியாக குழைத்து நாம் அதை பருகுவதற்கு சிறப்புடன் கொடுத்திருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் நாம் பள்ளியிலேயே ஆத்திச்சூடி கொண்டே வேந்தனெல்லாம் படித்து வந்திருந்தோம். இன்றைய காலம் இன்றெல்லாம் அது பற்றி அந்த பாடத்திட்டம் இல்லாத அளவிற்கு வைத்து விட்டார்கள். அதனுடைய தாக்கத்தின் அந்த செயல்பாட்டின்படி அவர்கள் வெற்றி வேர்க்க என்பதை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த 146 பாடல்கள் சார்ந்து நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு உகந்த அளவில் மற்றவர்கள் எல்லோரும் பயன்படுத்தி சிறப்புடன் அதை பற்றி தெரிந்து அதன்படி அறவழியில் வாழ வேண்டும். மற்றும் துப்புரவு தொழிலாளி பற்றிய அந்த செய்தி நமது நாடு பெருமை அடைந்துள்ளதை மற்ற வெளிநாட்டினரும் பார்த்து அதன்படி நடப்பதற்கு சிறந்த அளவில் கூறியிருந்தார்கள். வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. பல வேறு கருத்துக்கள் நமக்கு. அதுவும் பனை மர விதை, ஆலமரத்தின் விதை. ஆலமரத்தின் விதை சிறியது, பல மரத்தின் விதையோ பெரியது. அந்த அளவிற்கு இருந்தாலும் ஆலமரம் எவ்வளவு பேருக்கு நிழலை தந்து கொடுத்து மற்றவர்களுக்கு பயனுள்ள அளவில் சிறந்து இருக்கிறது. அது எந்த இடத்திலுமே வளர்ந்து கூடிய ஒரு சிறப்பு. ஆனால் பனைமரத்தின் விதை அப்படி ஒரு அந்த அளவிற்கு இன்றைய நமது முத்தமிழ் சங்கம் பெருமிதத்துடன் செயலாற்றி வருகிறது. நானும் கொஞ்சம்தான் இன்றைக்கி கோயில் செல்வதற்கு இருந்ததால் ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு. ஏதோ அது என்னவோ தெரியவில்லை. அந்த அளவிற்கான இது இன்று இணையத்திலும் இதை பற்றிய இதை யூடியூப் செய்தியாகவும் நான் கொடுப்பதற்கு கொஞ்சம் தான் உள்ளது. அதை பற்றி கவலை கொள்கிறேன். நன்றி, அருமை. மேலும் பின்னோட்டம் வழங்கிய ரமேஷ் அவர்கள் உடனடி கவிதையாக அருமையாக அந்த விலாவாரியாக எடுத்துரைத்து நன்கு பாடினார்கள். அருமை, சிறப்பு. மற்றும் தோழர் இவாஞ்சலின் ஐயா அவர்களும் சிறந்த முறையில் நமக்கு பல அதனுடைய கருத்துக்களை ஆய்வுரையாக கொடுத்திருந்தார்கள். அம்மா கோவிந்தம்மாள் அம்மா அவர்கள் முதலிலிருந்து இறுதி வரை உள்ளதை அவர்கள் சுருக்கமாக சிறப்புடன் அவர்களுடைய அந்த கருத்துக்களை வலியுறுத்தி எடுத்து நமக்கு ஆய்வுரை கொடுத்திருந்தார்கள். எல்லாமே சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு 72 நாட்களிலும் இந்த அம்மா அவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு மேலும் மேலும் பல வளங்களை கொடுத்துள்ளது. மேலும் அவர்கள் நமது தளத்தில் வந்து பேசி சிறப்பு உரையாற்ற வேண்டி என்னுடைய பின்னோட்டத்தினை நான் நிறைவு செய்து மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சிறப்புரையாளருக்கும் தலைமை உரையாற்றிய அம்மா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி இத்தோடு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.